இந்த வீடியோவிலே தரம் 10 முதலாவது பாடமாகிய வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள் என்ற பாடத்தின் 2வது பகுதியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, சென்ற வீடியோவில் வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்களை வரலாற்றாசிரியர்கள் இலக்கிய மூலாதாரங்கள், தொல்பொருள் மூலாதாரங்கள் என்று 2 பகுதிகளாக பிரிப்பதாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதிலே இலக்கிய மூலாதாரம் தொடர்பாக தெளிவாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த வீடியோவில் தொல்பொருள் மூலாதாரங்கள் என்றால் என்ன, அவைகளில் எவைகள் உள்ளடக்கப்படும் என்பது தொடர்பாக விரிவாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தொல்பொருள் இலங்கையுடைய வரலாற்றை கட்டியெழுப்பதற்கு பயன்படுகின்ற தொல்பொருள் மூலாதாரங்களாக தொல்பொருட்கள், சித்திரங்கள், சிதைவுகள், சிலைகள், கல்வெட்டுக்கள், சாசனங்கள், நாணயங்களை வரலாற்றாசிரியர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இதிலே தொல்பொருட்கள் என்பது பழமையான பொருட்கள், பானைகள், சட்டிகள், பீங்கான்கள் போன்றவற்றின் துண்டுகள், அதே போன்று பண்டைய காலத்தில் பயன்படுத்திய அழகு சாதன பொருட்கள் போன்றவற்றை தொல்பொருட்களாக எங்களால் அடையாளப்படுத்த முடியும். அதே போன்று சித்திரங்கள், பௌத்த விகாரைகளில் வரையப்பட்டிருக்கக்கூடிய சித்திரங்கள், அதே போன்று குகைகளில் வரையப்பட்டிருக்கக்கூடிய சித்திரங்கள், உதாரணமாக சீகிரியா குகையில் வரையப்பட்டிருக்கக்கூடிய சித்திரங்கள் போன்ற விடயங்களை சித்திரங்களுக்கான உதாரணமாக எம்மால் அடையாளப்படுத்தலாம். சிதைவுகளை எடுத்துக்கொண்டால் கட்டிடங்களுடைய சிதைவுகள், பௌத்த விகாரைகளுடைய சிதைவுகள், அதே போன்று பண்டைய காலத்தில் காணப்பட்ட வைத்தியசாலைகளுடைய சிதைவுகள் போன்றவற்றை தொல்பொருள் மூலாதாரமாக வரலாற்றாசிரியர் சுட்டிக்காட்டுகிறார்கள். இவைகளின் மூலம், இந்த சிதைவுகள், சித்திரங்கள், சிலைகள், தொல்பொருட்களின் மூலம் எமது பண்டைய கால மக்களுடைய வரலாற்றை எம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய கலை ஆர்வங்கள் எவ்வாறு காணப்பட்டது, அவர்களுடைய கட்டிடக்கலை அம்சங்கள் எவ்வாறு காணப்பட்டது, அவர்கள் அழகு கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்த முறைகள் என்ன, அவர்களுடைய கலாச்சார பிம்பங்கள் எப்படி காணப்பட்டது, சமூக கட்டமைப்புகள் எப்படி காணப்பட்டது போன்ற விடயங்களை இந்த தொல்பொருட்கள் மூலம் எங்களால் கண்டுகொள்ள முடியும். சிலைகளை எடுத்துக்கொண்டால் சிலைகளிலே இந்த நாட்டிலே செல்வாக்கு செலுத்திய ஒவ்வொரு நாட்டினுடைய காலப்பகுதியிலும் சிலைகளுடைய வடிவமைப்பு மாற்றம் அமைந்திருப்பதை காணலாம். பொல்நறுவை காலப்பகுதியில் சோழர்களுடைய செல்வாக்கு அதிகம் காணப்பட்டதனால் சோழர்களுடைய சிற்ப சிலை கலாச்சார அமைப்பு இலங்கையிலே பொல்நறுவை காலப்பகுதியில் செதுக்கப்பட்ட சிலைகளிலே கண்டுகொள்ள முடியும். அதே கம்பள ராஜ்ய காலப்பகுதியில், யாப்பகுவ குருநாகல் ராஜ்ய காலப்பகுதியில் சிலைகளுடைய செதுக்கல் செயற்பாடுகளிலே கம்போடியா நாடுடைய கலை செல்வாக்கு காணப்படுவதை காணலாம். இந்தியர்களுடைய ஏனைய இந்தியா, அதே போன்று வேறு நாடுகளுடைய கலை செல்வாக்கு காணப்படுவதை காணலாம். எனவே இந்த தொல்பொருட்கள், சித்திரங்கள், சிதைவுகள், சிலைகள் போன்றவற்றினூடாக இலங்கை மக்களுடைய வரலாற்றை எங்களால் அவர்களுடைய கலாச்சாரங்கள், அவர்களுடைய நடத்தைகள், அவர்களுடைய கலை சுவைகளை எங்களால் கண்டுகொள்ள முடியும், அல்லது அது தொடர்பான ஒரு வரலாற்றை கட்டியெழுப்ப முடியுமாக இருக்கும். அடுத்ததாக கல்வெட்டுக்கள், சாசனங்கள், நாணயங்கள் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்ப்போம். இலங்கையிலே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்களை 5 வகையாக வரலாற்றாசிரியர் பிரித்திருக்கிறார்கள். குகை கல்வெட்டு என்றும், இருக்கை கல்வெட்டு என்றும், பாறை கல்வெட்டு என்றும், தூண் கல்வெட்டு என்றும், சுவர் கல்வெட்டுக்கள் என்றும் 5 வகையாக வரலாற்றாசிரியர்கள் இதுவரை இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுக்களை பிரித்திருக்கிறார்கள். குகை கல்வெட்டு என்றால் இலங்கையிலே மிகவும் பழமை வாய்ந்த கல்வெட்டு இந்த குகை கல்வெட்டு. அதாவது பண்டைய காலத்தில் இலங்கையிலே பௌத்த சமயம் அறிமுகமான காலப்பகுதியில் இலங்கையிலே பௌத்த சமயத்தை பரப்புவதற்காக வேண்டி அதிகமானவர்கள் பௌத்த மதகுருக்களாக மாறினார்கள். இவர்கள் தியானம் செய்வதற்காக வேண்டி அன்றைய காலத்தில் வாழ்ந்த வசதி படைத்தவர்கள் குகைகளை துப்புரவாக்கி குகையினுள் நீர் செல்லாமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு பீலியை செய்து அதற்கு பக்கத்தில் இது யாருக்கு தானம் வழங்கப்பட்டது, யாரால் தானம் வழங்கப்பட்டது என்ற செய்தியை குறிக்கின்ற
அந்த குகையின் பீலியின் பக்கத்தில் செதுக்கப்பட்டிருந்தால் அதனை நாங்கள் குகை கல்வெட்டு என்று குறிப்பிடுவோம். உதாரணமாக அனுராதபுரத்தில் உள்ள வெசகிரிய குகை கல்வெட்டொன்றில் நாட்டிசையிலிருந்து சூரியன் சந்திரன் இருக்கும் காலமெல்லாம் நாட்டிசையிலிருந்து வருகின்ற பௌத்த மதகுருமாளுக்கு இந்த குகை தானம் வழங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் உதாரணத்துக்கு எடுக்கலாம். அதேபோல் இருக்கை கல்வெட்டு என்பது அரசர்கள் தங்களுடைய இருக்கைகளிலே மலர் வடிவங்கள், அதே போன்று பறவைகள் போன்ற அழகுபடுத்துகின்ற விடயங்களை செதுக்குவதை நாங்கள் இருக்கை கல்வெட்டுக்கள் என்று குறிப்பிடுவோம். பாறை கல்வெட்டுக்கள் என்பது 2 எச்சக்குண்டுகளை தொடும் வண்ணம் ஒரு அணையை கட்டி நீரை சேமித்து ஒரு குளத்தை அமைத்து அந்த எச்சக்குண்டிலே காணப்படும் பாறையிலே இந்த அணையை கட்டியவர் அல்லது இந்த குளத்தை நிர்மாணித்தவர் யார் என்ற செய்தி, அல்லது இது யாருக்கு நிர்மாணிக்கப்பட்டது, இதன் மூலம் யார் பிரயோசனம் காணலாம் என்ற செய்தி குறிப்பிடப்பட்டிருந்தால் அதனை நாங்கள் பாறை கல்வெட்டுக்கள் என்று குறிப்பிடுவோம். அதே போன்று தூண் கல்வெட்டுக்கள், இலங்கையிலே காணப்படுகின்ற அதிகமான தூண் கல்வெட்டுக்களில் சட்டதிட்டங்களை பேசக்கூடிய தூண் கல்வெட்டுக்களாக காணப்படுகின்றது. ஒரு கல்லை செப்பமாக்கி அதிலே சட்டதிட்டங்களை பேசி அதனை ஒரு தூணாக நட்டி வைத்திருந்தால் அதனை நாங்கள் தூண் கல்வெட்டு என்று குறிப்பிடுவோம். எமது பாடத்திலே தரம் 10 அதிகமாக பேசப்படுகின்ற, உதாரணத்துக்கு அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு தூண் கல்வெட்டு தான் ஹோப்பிடிகம தூண் கல்வெட்டு அல்லது சொரபரவாவி தூண் கல்வெட்டு அல்லது பதுல்லை தூண் கல்வெட்டு என்று அழைக்கப்படுகின்ற அந்த தூண் கல்வெட்டு. அதிலே ஹோப்பிடிகம சந்தையிலே வியாபாரம் செய்கின்றவர்கள் பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் தொடர்பாக, அந்த சட்டங்களை மீறுகின்ற பொழுது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனைகள் தொடர்பாக பேசப்பட்டிருப்பதை காணுகின்றோம். எனவே இந்த தூண் கல்வெட்டுக்கள் என்பது இலங்கையிலே சட்ட இட்டங்களை பேசுகின்ற கல்வெட்டுக்களாக இருப்பதை காணலாம். அதே போன்று சுவர் கல்வெட்டுக்கள் இலங்கையில் காணப்படுகின்ற மட்டும் ஒரு வகையான கல்வெட்டு. இந்த சுவர் கல்வெட்டு என்பது குகைகளிலே சுவரை செம்மையாக்கி அதிலே எழுதுகின்றதை தான் நாங்கள் சுவர் கல்வெட்டுக்கள் என்று குறிப்பிடுவோம். இதற்கு பிரதான உதாரணம், முக்கியமான ஒரு உதாரணம் சீகிரியா குகையிலே காணப்படுகின்ற கிறுக்கல் கவிதைகளை எம்மால் குறிப்பிட முடியும். மாணவர்கள் இந்த 5 வகையான கல்வெட்டுக்கள் தொடர்பாக தெளிவாக மன்னம் செய்திருப்பதோடு அதற்கான உதாரணங்களையும் ஞாபகத்தில் வைக்கின்ற பொழுது எமக்கு புள்ளிகளை பெற்றுக்கொள்ள இலகுவாக இருக்கும். அடுத்து இலங்கையிலே காணப்படுகின்ற தொல்பொருள்கள் ஒன்றுதான் சாசனங்கள். சாசனங்கள் என்பது மன்னர்களுக்கு சேவை செய்ததற்காக வேண்டி அல்லது யுத்தங்களை வெற்றி கொண்டதற்காக வேண்டி குறித்த தளபதிக்கு அல்லது ஒரு அமைச்சருக்கு அல்லது குறித்த நபருக்கு மன்னரால் வழங்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக எழுதப்பட்ட ஒரு ஆவணம்தான் சாசனங்கள். இலங்கையில் காணப்படுகின்ற சாசனங்களிலே மிகவும் பிரபலமான 2 சாசனங்கள் காணப்படுகின்றன. ஒன்று, வசவ மன்னரால் அவருடைய காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த அல்லது யாழ்ப்பாணத்துக்கு பொறுப்பாக இருந்த ரிஷிகிரீண்ட அமைச்சருக்கு அவர் செய்த சேவைக்கும் அவர் அங்கே கட்டிய பிரியங்கதிஸ்ஸ விகாரையை கட்டியதற்காக வேண்டியும் வழங்கப்பட்ட பொன்னாலான சாசனம், ஒரு பொற்சாசனம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை நாங்கள் வள்ளிப்புற பொற்சாசனம் என்று குறிப்பிடுவோம். காரணம், வள்ளிப்புறத்திலிருந்து இது கண்டுபிடிக்கப்பட்டதனால் இதனை நாங்கள் வள்ளிப்புற பொற்சாசனம் என்று குறிப்பிடுவோம். எனவே இந்த சாசனத்தினூடாக வசவ மன்னனுடைய ஆட்சி யாழ்ப்பாணத்திலே இருந்திருக்கின்ற என்பதை எங்களால் நிறுவ முடியும். இரண்டாவது, பொற்சாசனத்தால் அது வழங்கப்பட்டிருப்பதனால் வசவ மன்னனுடைய ஆட்சி கால பகுதி மிகவும் பொருளாதார ரீதியில் செழிப்பாக காணப்பட்டது என்பதையும் எங்களால் வரலாற்று தகவலை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது மிகவும் பிரபலமான ஒரு சாசனம் தான் செப்பு சாசனம். அதாவது முதலாம் விஜயபாகு மன்னன் தன்னை சின்ன வயதில் பாதுகாட்ட ஒரு தளபதிக்காக வேண்டி பனாக்கடுவ செப்பு சாசனம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த செப்பு சாசனம் வழங்கியது முதலாம் விஜயபாகு மன்னால் வழங்கப்பட்ட சாசனம். எனவே இந்த 2 சாசனங்களும் இலங்கை வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு சாசனங்களாக பார்க்கப்படுகின்றது. அடுத்தது, இலங்கை வரலாற்றிலே தொல்பொருட்களில் மிக முக்கியமானது நாணயங்கள். இதனை இலங்கை இலக்கியங்களில் வரலாற்றுகளில் கஹப்பன, புராண, தரண என்ற சொற்களால் இலங்கை நாணயங்கள் அழைக்கப்படுகின்றது. இலங்கை நாணயங்கள் அதே போன்று இலங்கையிலே கண்டுபிடிக்கப்பட்ட வெளிநாட்டு நாணயங்கள் காணப்படுகின்றன. உரோம நாணயங்கள், சீன நாணயங்கள், இந்திய நாணயங்கள் போன்றவைகள் இலங்கையிலே அனுராதபுர அபயகிரி விகார ஆய்விலே அதே போன்று அனுராதபுரத்திலும் பொலனருவியிலும் மேற்கொள்ளப்பட்ட சில ஆய்வு நடவடிக்கைகளிலே இந்த உரோமப்புரி, சீன, இந்திய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை நாணயங்கள் யானை சுவாஸ்டிகா உருவம் படைத்த யானைகள் இலங்கையிலே
பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இலக்ஷ்மி உருவ நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போன்று என்ற தங்க நாணயம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. தம்பமச என்ற செப்பு நாணயங்கள் இலங்கையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவைகளூடாக இலங்கை வரலாற்றை, இலங்கையிட பொருளாதார அமைப்புகளை, இலங்கைக்கும் வெளிநாட்டுக்கும் இடையிலான பொருளாதார தொடர்புகளை எங்களால் கட்டியெழுப்ப முடியுமாக இருக்கும். எனவே வரலாற்றை கற்பதன் முக்கியத்துவம் என்ன என்ற ஒரு பகுதியும் உங்கள் பாடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பகுதி, தான் வாழும் சமூகம் உலகம் தொடர்பில் சரியான ஒரு புரிதலை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் வரலாற்றை கட்டாயம் கற்றாக வேண்டும். என்றால் நான் வாழுகின்ற சமூகம் இதற்கு முன்னால் எவ்வாறான நிலைமையில் இருந்தது, இப்பொழுது எவ்வாறு மாறி இருக்கின்றது, நாங்கள் வாழ்கின்ற உலகம் இதற்கு முன்னால் எவ்வாறு இருந்தது, தற்பொழுது எப்படி மாறி இருக்கின்றது என்ற தகவல்களை பெற வேண்டும் என்றால் நாங்கள் கட்டாயம் வரலாற்றை கற்க வேண்டும். இறந்த காலத்தின் அனுபவத்தின் மூலம் நிகழ்காலத்தை செம்மையாக்கி எதிர்காலத்தை வளப்படுத்த, ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது பண்டைய காலத்தில் அந்த பிரச்சனையை எவ்வாறு அணுகினார்கள், பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அவர்கள் என்ன தீர்வுகளை கண்டார்கள், அதனை இந்த காலத்தில் இந்த பிரச்சனைக்கு இதனை அப்ளை பண்ணலாமா, இந்த பிரச்சனைக்கான தீர்வாக இதனை முன்வைக்கலாமா, எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சனை வராமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பிரச்சனை ஏற்பட்டால் அதனை எவ்வாறு கைக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான அறிவை பெறுவதற்கு கட்டாயம் நாங்கள் வரலாற்றை கற்க வேண்டும். உதாரணமாக, நாங்கள் ஒரு பிரதேசத்தில் இருக்கின்றோம், திடீரென்று அதிக மழை பெய்து வெள்ளம் வந்தால் நாங்கள் உடனே செய்ய வேண்டிய விடயம், உதாரணமாக இது போன்று இதற்கு முன்னரும் வெள்ளம் வந்திருக்கின்றதா, வெள்ளம் வந்ததற்கான காரணம் என்ன, அங்கு அணை உடைந்து இருக்கிறதா, அல்லது அணை துப்புரவாக்கப்படவில்லையா, அல்லது நீர் வடிந்தோடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லையா என்ற தொடர்பான பண்டைய காலத்தில் நாங்கள் கற்கின்ற பொழுது எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு ஆபத்து ஏற்படுவதை தடுப்பதற்கு எங்களுக்கு முடியுமாக இருக்கும். மூன்றாவது, தனது தேசத்தின் தனித்துவத்தை அறிந்து கொள்வார். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் என்று தனித்துவ கலாச்சார கட்டமைப்பு காணப்படும், தனித்துவமான மதிப்புகள் காணப்படும். எனவே எங்களோட தேசத்துக்கான என்ன தனித்துவம் காணப்பட்டது, அவர்கள் பண்டைய காலத்தில் எவ்வாறு உன்னதமாக வாழ்ந்தார்கள், எவ்வாறு மதிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் அறிந்து கொண்டால்தான் நிகழ்காலத்தில் நாங்களும் ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை, தனித்துவமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எனவே கட்டாயம் நாங்கள் வரலாற்றை கற்க வேண்டும். மனிதத்தன்மையை மதிப்பதன் மூலம் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பார். இலங்கை பண்டைய காலத்திலிருந்தே பல்கலாசார பல்மத அமைப்புகளை கொண்ட நாடுகள். இலங்கை பண்டைய காலத்திலிருந்தே பல்கலாசார பல மதங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நாடு. அந்த வகையில் இலங்கை நாட்டிலே பண்டைய காலத்தில் எப்படி மனிதத்தன்மையை மதித்து அவர்கள் மதங்கள் என்ற அடையாளங்களை தாண்டி, இனம் என்ற அடையாளத்தை தாண்டி, மொழி என்ற அடையாளத்தை தாண்டி, மனிதன் என்ற அடையாளத்தின் ஊடாக ஒற்றுமையாக நின்று இலங்கைக்கு வந்த எதிரிகளுடைய தாக்குதல்களை, எதிரிகளுடைய எதிர்ப்புகளை முறியடித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் கற்கின்ற பொழுது தற்காலத்தில் இலங்கை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வையும் மனிதத்தன்மையினூடாக கட்டியெழுப்ப முடியும் என்பதற்காக வேண்டி வரலாற்றை நாங்கள் கற்க வேண்டும். மாணவர்கள் அதே போன்று மாற்று கலாச்சாரத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் வரலாற்றிலே நாங்கள் திரும்பி பார்த்தால் பௌத்தர்களும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டிலே அவரவர் கலாச்சாரத்தை மதித்து, மற்றவருடைய கலாச்சாரத்தை மதித்து ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போன்று இன்றைய காலத்திலும் பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் நாங்களும் மாற்று கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும் என்றால் எங்கள் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை கற்று, அவர்கள் அதன் மூலம் என்ன பயனை பெற்றார்கள் என்பதை கற்று நாங்களும் தற்காலத்தில் ஒற்றுமையாக கலாச்சாரங்களை மதித்து எமது முன்னேற்றத்துக்கு நாங்களே, எமது நாடு முன்னேறுவதற்கான ஒரு எமது நாட்டை முன்னேற்றுவதற்காக, எமது நாட்டை நாங்கள் ஒற்றுமையை மூலம் முன்னேற்றுவதற்காக வேண்டி வரலாற்றை கற்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அதே போன்று இந்த பாடத்திலே இறுதியாக தொல்பொருட்களை பாதுகாப்போம் என்ற ஒரு பகுதி வழங்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் அவசியமாக கற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, மாணவர்கள் தொல்பொருட்களுடைய பெருமதியை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பாடத்திலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவை எமது வரலாற்று அடையாளமாகும். தொல்பொருட்கள் என்பது நாங்கள் எமது முன்னோர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்ததற்கான, நாங்கள் பாரம்பரியமாக இந்த நாட்டிலே வாழ்கின்றோம், இந்த நாட்டிலே மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளமே தொல்பொருட்கள் தான். அதே போன்று தொல்பொருட்களுக்கு சேதம் விளைவிப்பது இலங்கை நாட்டினுடைய சட்டப்படி ஒரு குற்றம். எனவே நாட்டின் சட்டத்தை பின்பற்றுகின்ற ஒரு குடிமகன் ரீதியில் தொல்பொருட்களுக்கு சேதம் விளைவிப்பாமல் இருக்க வேண்டும், அதனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் தொல்பொருட்களை விற்பது சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டுள்ளது.
இலங்கையில் காணப்படுகின்ற எமது முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை விற்பதோ வாங்குவதோ சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே அதனை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எதிர்கால சந்ததிக்கு அதனை நாங்கள் வழங்க வேண்டும். இவ்வாறான வரலாற்று சொந்தக்காரர்கள் நாங்கள் என்பதை எதிர்கால சந்ததிகளுக்கு தெரிவிப்பதற்காக அதனை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எமது தொல்பொருட்களை நாங்கள் விற்கின்ற பொழுது எமது வரலாற்றை நாங்கள் விற்கின்றோம். எமக்கு அதிகம் பணம் தந்து வெளிநாட்டவர்கள் எமது தொல்பொருட்களை வாங்குகின்றார்கள். ஆனால் மறைமுகமாக எமது வரலாற்றை நாங்களே எமது கைகளாலே விற்கின்றோம் என்பதுதான் உண்மையான விஷயம். எனவே மாணவர்கள், நாங்கள் ஒரு தொல்பொருள் ஒன்றை கண்டால் அது தொடர்பான நிறுவனத்துக்கு நாங்கள் அறிவிக்க வேண்டும், அல்லது அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எம்மால் இயன்ற அல்லது எமக்கு சக்திக்குட்பட்டவரை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று தொல்பொருட்கள் எமது முன்னோர்களின் வரலாற்று பிம்பமாகும். முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் தொல்பொருட்களின் மூலமாகத்தான் காண்கின்றோம். அவர்களுடைய அரச மாளிகளை தொல்பொருட்களாக மிஞ்சிருக்கக்கூடிய கட்டிட சிதைவுகளை பார்த்து கொண்டு இவ்வாறான ஒரு அரச மாளிகையை அவர்கள் அன்றைய காலம் நிறுவி இருக்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்களை பார்த்து அவர்கள் இவ்வாறான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எமது முன்னோர்களுடைய பிம்பமே அந்த தொல்பொருட்கள் தான், எமது வரலாற்றுடைய பிம்பமே அந்த தொல்பொருட்கள் தான். எனவே அதனை பாதுகாக்கின்றவர்களாக மாணவர்களாகிய நாங்கள் மாற வேண்டும். அடுத்தது, மாணவர்கள் கட்டாயம் இந்த தொல்பொருட்களை பாதுகாப்போம் என்ற பகுதியையும் அதே போன்று வரலாற்றை கற்பதன் முக்கியத்துவம் என்ற பகுதியையும் கட்டாயம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது தொடர்பாக பாஸ் பேப்பர்களிலே பழைய பாஸ் பேப்பர்களிலே அதிகமான கேள்விகள் வந்திருப்பதை, கடந்த கால வினாபத்திரங்களிலே அதிகமான கேள்விகள் வந்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம். எனவே மாணவர்கள் கட்டாயம் இதனை மனனம் செய்வதோடு இது தொடர்பாக கடந்த கால வினாபத்திரங்களை எடுத்து பயிற்சிகளை செய்கின்ற பொழுது அதிகமாக புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். மாணவர்களே, அடுத்த வீடியோவில் தரம் 10 2வது பாடமாகிய இலங்கையின் குடியேற்றங்கள் என்ற பாடத்தை சுருக்கமாக பார்ப்போம்.